ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் வித் பலாசோ. இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் ட்ரெண்டி கேர்ள்ஸ்க்கு ஏத்த மாரி கொஞ்சம் எனக்கு பார்க்க சொல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா போயிட்டு இருந்ததுங்க ஸ்னாப்டீல்ல. ஸோ நான் எடுத்தேன். ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் உங்க கூடன்னு. கண்டிப்பா நல்லாயிருக்கு. நான் எடுத்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏன்னா கண்டிப்பா நீங்க போடுறவங்களுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி போடுறவங்களுக்கு. கொஞ்சம் ட்ரெண்டியா, மாடர்னா, ஸ்டைலிஷா போடுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்து போடுவீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் இந்த செட்டுன்னு பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கேர்ள்ஸில் இந்த மாதிரி மாடர்னாக கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதுதான் இந்த செட் தான். கலர் அண்ட் காம்பினேஷன் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் தான் எடுத்திருக்கேன். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு ஸ்னாப்டீல் எடுத்தேங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் பாருங்கள், இந்த பெப்ளம் டாப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த இங்கே ஸ்ப்ரில் வச்சு அந்த மாதிரி. அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து அகெயின் ஸ்னாப்டீல் எப்போவுமே டேக் இல்லாமையே அனுப்புகிறாங்க. இந்த ஒரே டேக் இல்லை. நான் எல் சைஸ் தான் எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிஸ்வா என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒன்று. அண்ட் பார்க்க சொல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எனக்கு நிஜமாவே என்னென்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எப்படி இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான். கிளாத் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த வந்து ஒரு மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு அந்த கிராஃப்டாக பார்த்தேங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ரஃப்ட்டு ஜார்ஜெட் கிளாத் தான். ஜார்ஜெட் கிளாத் தான். ஸோ அந்த பிரிண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் நமக்கு ரிசீவ் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் வந்து ரவுண்ட் நெக் இருக்கும். இதில் வி நெக் இருக்குது. வி நெக் தான் இது வந்து. அண்ட் அதில் ரவுண்ட் நெக் இருக்கும். அண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நார்மலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இதில் ஸ்லீவ்ஸ் டீடெயில் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில ஸ்மால் சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிறவங்க கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்கள்ல. கிளாத் நல்லா இருக்குங்க. ஜார்ஜெட் கிளாத் தான். நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் எனக்கு கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நீங்கள் பாருங்கள், இது கலர் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு விட்டது ஒரு மின்ட் கலருங்க. க்ரீன்லேயே ஒரு மின்ட், லைட் மின்ட்டில் இது பாருங்கள். கலர் ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி. இந்த கலருக்கும் அந்த ஃப்ளவருக்கும் அந்த காம்பினேஷன்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இங்கேருந்து இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே வரைக்கும் உங்களுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங் பாலிஸ்டர் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பாலிஸ்டர் தான், பட் சாஃப்டாக இருக்குங்க. நிஜமாக சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த லுக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவை விட ரொம்ப லாங்காக இருக்குது. அண்ட் தென் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் லைக் பண்ணுவாங்க ஒரு சில. ஸோ அவங்களுக்கு நல்லாயிருக்கு. 3/4 ஸ்லீவோட விட லாங்காக இருக்குது. 3/4 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ஃபுல்லாகவே அந்த இது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியல, மேபி அதில் அந்தளவுக்கு தெரியல. இங்கே இந்த ஒரு கேப் இருக்குது ஆக்சுவலி. இந்த சென்டர் கேப் வருது. பட் என்னென்னா நீங்கள் அந்த பேண்ட் போட்டிங்கன்னா கவர் ஆகிடும். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ண, ஒரு சிலருக்கு மேபி இந்த ஒரு ஸ்லிப் பிடிக்கலன்னா ஜஸ்ட் இது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி லைக் பண்ணி போடுறவங்களும் இருக்காங்க. வேணும்னு நீங்கள் ஜஸ்ட் இது ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்தளவுக்கு தான் அதில் வந்து ஸ்டிச்சிங் அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ணலாம். பட் இந்த மாதிரி மாடர்னாக போடுறவங்க அப்படியே போடலாம். நல்லாயிருக்கு. அண்ட் டிரான்ஸ்பரன்சி கிடையாது. உங்களுக்கு இது வரைக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பில் வருது இல்லைங்களா, இது வரைக்கும் லைனிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலாக இருக்குது. அண்ட் நல்லாயிருக்கு. கிளாத் ஜார்ஜெட்டுங்க. அதில் ஜார்ஜெட் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜார்ஜெட் மாதிரி வருமானு தெரியல. பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலாக சில்க் கிளாத் மாதிரி இருக்குது. பட் நல்லாயிருக்கு. டாப் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அண்ட் பேண்ட் பாருங்கள். பேண்ட் வந்து ஆக்சுவலாக அதான் நான் சொல்கிறேன், அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இல்லை. டாப் வித் பலாசோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பலாசோ இல்லை. இது வந்து நம்ம நார்மல் நம்ம சுடிதார் பேண்ட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நார்மல் பேண்ட். பார்க்குறதுக்கு ஃப்ரீனஸ் மாதிரி இருக்குது. பட் போட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பேண்ட் மாதிரி தான் இருக்குது. இது வந்து அது ஜார்ஜெட் டாப் வந்து இது பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் தான். ஆனால் பாலிஸ்டர் தாங்க, ஆனால் வந்து சாஃப்டாக இருக்குது. கிளாத் பாலிஸ்ட்லேயே ஒரு சிலது நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லி எலாஸ்டிகேட்டட் தான். நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நல்லாயிருக்கு. நிஜமாகவே இந்த கலர் நீங்கள் பாருங்கள், இந்த காம்பினேஷன் அண்ட் இங்கே பாருங்கள், இந்த மின்ட் கலருக்கும் இந்த இதுக்கும் காம்பினேஷன்ஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் பலாசோ இல்லை. அதில் பலாசோ தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய டீட்டெயில் வந்து அதில் மிஸ் ஆகுது. கீழே கொடுக்க சொல்ல வி நெக்குன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஃபோட்டோவுக்கு வந்து ரவுண்ட் நெக்குன்னு இருக்குது. ஃபோட்டோக்கும் நமக்கு ரிசீவ் ஆகிறதுக்கும் மிஸ் ஆகுது. இது ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் வந்து இது பேண்ட் தான், பலாசோ மாதிரி கிடையாது, நார்மல் தான். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இப்போ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. அதனால் 393 போயிட்டுருக்கு. மேபி நான் வீடியோ சொல்ல உங்களுக்கு அட்லீஸ்ட் 400 மேலே போகலாம். நான் அதுதான் சொல்லுவேன், விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து சைஸஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து 2XL வரைக்கும் இருக்குது.
அண்ட் ரேட் வந்து 393. 393 400க்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு டாப்போ ஒரு பேண்ட் இந்த மாதிரி பேண்ட்டும் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். டெய்லி வேர் போடுறவங்க, கொஞ்சம் நல்லா வெளியே போய் கேஷாக போடுறவங்களுக்கு கண்டிப்பாக இது போகுது. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் மாடர்னாக ஸ்டைலிஷாக போடணும்னு இருக்கும்போது கண்டிப்பாக போடலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நான் பார்த்தோன்னே தான் அண்ட் டாப் வித் பலாசோ ரெண்டுமே கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்குது. அண்ட் நல்லாயிருக்கு. அண்ட் நான் அதே மாதிரி சொல்கிறேன், இது வந்து நான் இப்போ சொல்கிற ரேஞ்ச் மேபி உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் நீங்கள் பார்க்க சொல்ல அதிகமாக இருந்ததுன்னா விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு எப்போவுமே உங்களுக்கு வந்து ஸ்னாப்டீவில் வந்து ஒரு 15 days ஒன்ஸு இல்லை 7 days ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஆஃபர் போடுவாங்க. விஸ்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் எப்போ கம்மியாகுதுன்னு பாருங்கள், அப்போ போட்டுக்கோங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 400க்குள்ளே இது வந்து இந்த டாப் வித் இந்த பேண்ட் வந்து எடுக்கிறது போகுதுன்னு சொல்வேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து மேபி இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி உங்களுக்கு வேணும், கொஞ்சம் மாடர்னாக வேணும், ஸ்டைல்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ஸ்னாப்டீல்ஸில் கொஞ்சம் தேர்ந்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வித் ரிசல்ட்டோட மீட் பண்ணுறேன். பாய்.